எங்களை தேடி வந்த அன்பின் இரட்சகா, இவ்வருடத்திலும் உங்களுடைய பிறப்பின் நல்நாளை பேராயத்தினுடைய குருவானவர்கள் இணைந்து பாடல் வழியாக உம்மை போற்றும்படியாக நீ தந்த அரிய வாய்ப்பிற்காக நான் நமக்கு நன்றி சொல்கின்றோம். ஆண்டவருடைய அழைப்பு பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற மாபெரும் பேறு என்று சொல்கின்ற அளவிலே பாடல்கள் வழியாக ஆண்டவருடைய பிறப்பின் நல்நாளினுடைய நற்செய்திகளை பல்வேறு கோணங்களிலே ராகத்தோடும் தாளத்தோடும் பாடும்படியாக தம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கின்ற தாளந்துகளுக்காக நமக்கு நன்றி சொல்கின்றோம். இதை முறைப்படுத்தி நடத்துகின்ற அளவில் பல்வேறு ஒழுங்குக்குட்பட்டு இதை செயல்படுத்திய குருவானவர்கள், ஏனைய பெரியோர்கள், திருச்சபை மக்கள், நண்பர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கின்றோம். இந்த நிகழ்வு அநேக அளவிலே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த காணொளி வழியாக இதை கேட்கின்றவர்கள் இதனுடைய நல்ல வார்த்தைகளை புரிந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாரும். ஆண்டவருடைய பிறப்பின் போது மரியாள் ஆண்டவரை புகழ்ந்து பாடியது போல எங்கள் வாழ்விலும் ஆண்டவர் தருகின்ற நற்செய்தினாலே உம்மை பாடி உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றும் இந்த நிகழ்வெல்லாம் அதிக ஆசீர்வாதமாயிருக்க ஆண்டவர் கிருபை கூர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் மிக பணிவோடு வேண்டுகின்றோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பாலனை, விண்ணுலகில் மாஜிமை
நம்மை மீட்க வந்தாரே. வானதூதரின் தேவராகங்கள் கேட்குதே, வண்ண நட்சத்திரம் அந்த வானிலே நின்றுதே. விண்ணின் வேந்தன் மண்ணில் வந்தாரே. போற்றுவோம் புகழ்வோம், மன்னோ நம்மை மீட்க வந்தாரே. இந்த நாளுக்கான திருமறை பகுதியாக பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 வரையிலும். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள் என்பவைகளே. நிகமரி நிசா நிகமரி நிசா நிகமரி நிசா சானித பமபா நிகமரி நிசா நிகமரி நிசா சானித பமபா நிகமரி நிசா. வான்வெளியில் தூதர்கள் பாடும் ஓசை கேட்டது. வான்முயர் எழும் மலைகளும் அதிராய் தாளம் போட்டது. பமத பமரி கம உன்னதரின் நாமம். பத பம பமரி கம பரி கம பத பம பதனி சத பமரி கம. மேற்பர்களின் ஆனந்தம் மேலும் மேலும் சந்தோஷம். ஓயாயின் பாடல்கள் ஒலிக்கிறதே கூறுங்கள். உன்னதரின் நாமம்
ரி சரி ச ப ம த ப நி த ப ம ரி க ம ப நி ச ரி க ம ப க ம ப த ம ப த நி சரி ச ச த ச நி த ப ம ரி க ம. பெத்லகேமுக்கு வாருங்கள், பேரு பெற்றோராய் நில்லுங்கள், நம்முடன் வாழ வந்துள்ள கடவுளை குழந்தையாய் காணுங்கள். ஓ உன்னதரின் நாமம் உன்னதரின் நாமம். ஹரிணி சதனி பதனி த பம பரிகம பரிகம ரி ச பம பரிகம பாதனி சகரி சனி ரி சனி சத பம பதனி சரி சத த பம ரி கம பதனி. ஓ உன்னதரின் நாமம் உன்னதரின் நாமம். உன்னதரின் நாமம். அன்பிற்குரியவரே, உங்கள் அனைவருக்கும் இவருடைய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை கன்னியாகுமரி பேராட்சியின் சார்பிலே கூறிக்கொள்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே குமரி பேராயத்தினுடைய குருவானவர்கள் இணைந்து கிறிஸ்து பிறப்பு பாடல் ஆராதனை வழியாக கடவுள் நாமம் மகிமைப்படும்படியாக எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக பங்கு பெற்ற குருவானவர்கள், இதை முழுமைப்படுத்துகின்ற அளவில் உழைத்த பேராய இயக்குநர்கள் மற்றும் இதை பதிவு செய்து முறையாக வெளியிடுகின்ற அருமையான சகோதரர்களை ஆண்டோட நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்து பிறப்பு நாள் அகில உலக மக்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு நாள். ஆனால் இந்த வருடம் இயல்புக்கு மாறாக உலகமெங்கும் பொல்லாத நோயினாலே பாதிக்கப்பட்டபடினாலே நாம் பாதுகாக்கப்பட்ட நிலைமைகளெல்லாம் உணர்ந்து கடவுள் நமக்கு செய்த நன்மையை புரிந்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்கின்ற, அவரை போற்றுகின்ற பண்டிகை காலமாக இருக்க ஆண்டவர் அருள் செய்வராக. ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி அன்று தூதர்களால் அறிவிக்கப்பட்ட போது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி லூக்கா 2:11 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த இரட்சகராக ஆண்டவராக கிறிஸ்துவாக வந்தபடினாலே மனுக்குலமாகிய நாம் பெற்றுக்கொண்ட சலுகை என்னென்று சொன்னால், அதற்கு அடுத்து வருகின்ற 14ஆம் வசனத்தில் சொல்கின்ற போது 3 முக்கியமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. கடவுளுக்கு மகிமையான வாழ்வு, சமாதானமான வாழ்வு, நிறைவிலே மனிதருக்குள் இணைந்து வாழ்கின்ற வாழ்வு. ஒரு ஆங்கிலத்திலே சொல்கின்ற போது வெர்டிக்கல் சைட், ஹரிசாண்டல் சைட் அண்ட் இன்டர்ரிலேட்டட் என்று சொல்லலாம். இந்த 3 நிலைமையிலும் மனுக்குலம் முழுமை பெறுவதற்காக கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அவர் எல்லாருக்கும் ஆண்டவர், உலகம் அனைத்துக்கும் ஆண்டவர். நம்முடைய அனந்தர வாழ்க்கையிலே அவர் நம் ஒவ்வொருவருக்கும் சொந்த ஆண்டவராக இருக்கின்றார். என கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தி தனிப்பட்ட ஒரு சமயத்திற்கோ தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கோ அல்ல, அனைத்து மக்களுக்கும் உரியதாக இருக்கிறபடினாலே அதை இன்றும் நாம் மகிழ்வோடு நாம் அனுசரிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். இந்த நற்செய்தியினுடைய தாக்கங்களினாலே கடவுளின் சித்தத்தை அறிந்து செயல்பட ஆண்டவர் அருள் செய்வராக. அனைவருக்கும் வருகின்ற புத்தாண்டு அதிக ஆசீர்வாதமாக இருக்க எல்லாம் வல்ல ஆண்டவர் அருள் செய்வராக. ஆமென்.
அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடிமேலே மன்னன் மகவாகவே தோன்ற அன்னை மரியின் மடிமேலே மன்னன் மகவாகவே தோன்ற விண்தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரம் வசனங்கள் 26 தொடங்கி 38 முடிய வாசிக்க கேளுங்கள். லூக்கா முதலாம் அதிகாரம் வசனங்கள் 26 தொடங்கி 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கேபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எண்ணப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும்,
உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை எது? தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். வாசிக்கும்படியாக தரப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மாட்சிமை உண்டாவதாக. அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுடை வீணால் கழிப்போமோ. அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுடை வீணால் கழிப்போமோ. பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ, யூத பாடனுபவங்களை ஒழிப்போமோ. யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுடை வீணாக கழிப்போமோ. யாக்கோபிலோர் வெள்ளி உதிக்குமென்றே, இஸ்ரேல் ராஜ செங்கோல் எங்கும் கதிக்குமென்றே. யாக்கோபிலோர் வெள்ளி உதிக்குமென்றே, இஸ்ரேல் ராஜ செங்கோல் எங்கும் கதிக்குமென்றே. ஆக்கமிழந்து மறுவாக்குரைத்த பாலம் தீர்க்கன் மொழி பொய்யாத பாக்கியமே. யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுடை வீணாக கழிப்போமோ. தேசோமயத்தாரகை தோன்றுது பார், மேற்கு திசை வழி காட்டி முன் செல்லுது பார். தேசோமயத்தாரகை தோன்றுது பார், மேற்கு திசை வழி காட்டி முன் செல்லுது பார். பூசனை காணனன் கொடைகள் கொண்டே, அவர் பொன்னடி வணங்குவோம் நடவுமென்றே. யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுடை வீணாக கழிப்போமோ. அலங்காரமனையொன்று தோணுது பார், அதன் அழகு மனமும் கண்ணும் கவர்ந்தது பார். அலங்காரமனையொன்று தோணுது பார், அதன் அழகு மனமும் கண்ணும் கவர்ந்தது பார். இளவரசங்கிருக்கும் நிச்சயப்பா, நாம் எடுத்த கருமம் சித்தியாகிடும் பார். யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுடை வீணாக கழிப்போமோ. அரமனையில் அவரை காணோமே, அதை அகன்று தன் மார்க்கமாய் திரும்புவமே. அரமனையில் அவரை காணோமே, அதை அகன்று தன் மார்க்கமாய் திரும்புவமே. மறைந்த முடு அதோ திரும்பி
பெத்லேம் வாசலில் நம்மை கொண்டு சேர்க்குது பாயுத அரசனை காணாமல் இருப்போமோ நமதாயுளை வீணாக கழிப்போமோ பொன்தூபமற்றம் வெள்ளை கோலமிட்டே தாயர் பொற்களச்சனை புரிவோமே பொன்தூபமற்றம் வெள்ளை கோலமிட்டே தாயர் பொற்களச்சனை புரிவோமே கண்ணன் ஏரோதை பாராமல் தேவ வாக்கினால் திரும்பினும் சோராமல் யூத அரசனை காணாமல் இருப்போமோ நமதாயுளை வீணாக கழிப்போமோ அரசனை காணாமல் இருப்போமோ நமதாயுளை வீணாக கழிப்போமோ. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 46வது வசனம் முதல் 56 வரை உள்ள வசனங்கள். லூக்கா 1:46 முதல் 56 வரை. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள் என்பதுவே. திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. Amen.
படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. ஏசாயா 9வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பவைகளே. பாவம் போக்கவே பாரில் ரட்சகர் வந்துதித்தார். இன்னல்கள் பல துன்பங்கள் போக்கவே வந்துதித்தார். மரத்தின் கனியினால் அன்று பாவம் சூழ்ந்தது, மரத்தின் சிலுவையால் இன்று பாவம் தீர்ந்தது. மானிடர் பாவம் போக்கவே பாரில் ரட்சகர் வந்துதித்தார். இன்னல்கள் பல துன்பங்கள் போக்கவே வந்துதித்தார். ஆதியில் தோன்றிய பாவத்தை போக்கவே தேவனின் குமாரனே உலகில் வந்துதித்தார். ஆதியில் தோன்றிய பாவத்தை போக்கவே தேவனின் குமாரனே உலகில் வந்துதித்தார். உன்னை மீட்க வந்த தேவன் இங்கு உன்னை அழைக்கின்றார், உன்னிடத்தில் இடமுண்டா? உன்னை மீட்க வந்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார், உன்னிடத்தில் இடமுண்டா? மரத்தின் கனியினால் அன்று பாவம் சூழ்ந்தது, மரத்தின் சிலுவையால் இன்று பாவம் தீர்ந்தது. மானிடர் பாவம் போக்கவே பாரில் ரட்சகர் வந்துதித்தார். இன்னல்கள் பல துன்பங்கள் போக்கவே வந்துதித்தார். வாழ்வினை மானிட பெற்றிடவே தேவனின்
குமாரனே நம்மை மீட்க வந்தார். நித்திய வாழ்வினை மானிட பெற்றிடவே தேவனின் குமாரனே நம்மை மீட்க வந்தார். ஜீவ கிரீடம் பெற்றிடவே இன்று உன்னை அழைக்கின்றார், அவரை நீ ஏற்பாயா? ஜீவ கிரீடம் பெற்றிடவே இன்று உன்னை அழைக்கின்றார், அவரை நீ ஏற்பாயா? மரத்தின் கனியினால் அன்று பாவம் சூழ்ந்தது, மரத்தின் சிலுவையால் இன்று பாவம் தீர்ந்தது. மானிட பாவம் போக்கவே பாரில் ரட்சகர் வந்துதித்தார். இன்னல்கள் பல துன்பங்கள் போக்கவே வந்துதித்தார். டரர 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 டரர. படிக்க வேண்டிய திருமறை பகுதி புனித லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 7வது வசனம் முடிய. லூக்கா 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 7வது வசனம் முடிய. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் என்பதே. படிக்க வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. ஆனந்தமே ஒரு பாலம் வந்துதித்தார்.
மன்னோர்கள் மயங்கிட கண்ணுடன் பாடினரே உன்னதத்தில் மகிமை. ஆஹா ஆஹா தாவீதின் ஊரினில் மாடடை கொட்டிலில் ஒரு பாலகன் பிறந்தார். பாதகம் போக்கிட மேதகம் தந்திட பாரினில் வந்துதித்தார். ஆனந்தமே 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 ஒரு பாலன் வந்துதித்தார். தீயராம்யமை மீட்க மேவியே வந்தவரே நேயமாய் தாலாட்டியே ஓசன்னா பாடிடுவோம். ஆஹா ஆஹா மீண்டும் எப்போது நீர் மண்ணினில் வருவீர் படுவோரை மீட்டுக் கொள்ள விண்மகிமை விட்டு மண்ணையே நோக்கிட கண்மணியானவரே. ஆனந்தமே 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 ஒரு பாலன் வந்துதித்தார். Christian men rejoice with heart and soul and voice. Give me heed to what we say. News, news, Jesus Christ is born today. Odds and ends before him now, and he is in the manger now. Christ is born today. Christ is born today. Good Christian men rejoice with heart and soul and voice. Now we hear of endless bliss. Joy, joy, Jesus Christ was born for this. He had opened the heavenly door, and man is blessed forevermore. Christ was born for this. Christ was born for this. Good Christian men rejoice with heart and soul and voice. Now we need not fear the grave. Peace, peace, Jesus Christ was born to save. Cause him one and cause him all to gain his everlasting call. Christ was born to save. Christ was born to save. വായിക്കുവാനായി തിരഞ്ഞെടുത്ത ലേഖന ഭാഗം അപ്പോസ്തലനായ പൗലോസ് ഫിലിപ്പിയർക്ക് എഴുതിയ ലേഖനം 2-ാം അധ്യായം 5-ാം വാക്യം മുതൽ
11 വാക്യം വരെ. ഫിലിപ്പിയർ 2 അധ്യായം 5 വാക്യം മുതൽ 11 വാക്യം വരെ. ക്രിസ്തയേശുവിലുള്ള ഭാവം തന്നെ നിങ്ങളിലും ഉണ്ടായിരിക്കട്ടെ. അവൻ ദൈവരൂപത്തിൽ ഇരിക്കെ ദൈവത്തോടുള്ള സമത്വം മുറുകെ പിടിച്ചു കൊള്ളേണം എന്ന് വിചാരിക്കാതെ ദാസരൂപമെടുത്ത് മനുഷ്യ സാദൃശ്യത്തിലായി തന്നെത്താൻ ഒഴിച്ച് വേഷത്തിൽ മനുഷ്യനായി വിളങ്ങി തന്നെത്താൻ താഴ്ത്തി മരണത്തോളം, ക്രൂശിലെ മരണത്തോളം തന്നെ അനുസരണമുള്ളവനായി തീർന്നു. അതുകൊണ്ട് ദൈവവും അവനെ ഏറ്റവും ഉയർത്തി സകല നാമത്തിനും മേലായ നാമം നൽകി. അങ്ങനെ യേശുവിൻ്റെ നാമത്തിങ്കൽ സ്വർലോകരുടെയും ഭൂലോകരുടെയും അധോലോകരുടെയും മുഴങ്കാലൊക്കെയും മടങ്ങുകയും എല്ലാ നാവും യേശുക്രിസ്തു കർത്താവ് എന്ന് പിതാവായ ദൈവത്തിൻ്റെ മഹത്വത്തിനായി ഏറ്റുപറയുകയും ചെയ്യേണ്ടി വരും. ഈ വചനങ്ങളാൽ ദൈവം നമ്മെ സമൃദ്ധിയായി അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. ആമേൻ. ദൂരെ ദൂരെ മുകിലിൻ മീതെ തെളിയും കനലായി ഉദിച്ചൊരു താരം. ദൂരെ ദൂരെ മുകിലിൻ മീതെ തെളിയും കനലായി ഉദിച്ചൊരു താരം. ബെത്ലഹേമിലെ പുൽക്കുടിൽ മേലെ നിറച്ചിരിയോടെ പൊളിയുവതെന്തേ? ബെത്ലഹേമിലെ പുൽക്കുടിൽ മേലെ നിറച്ചിരിയോടെ പൊളിയുവതെന്തേ? രക്ഷകൻ യേശുവിൻ വരവോ, കാലക്കിടവിലെ പൊരുളോ, തേടാം വേഗം ഇടയർ നമ്മൾ. കനവിലായി കേട്ടതാം ശബ്ദം, തേടാം വേഗം ഇടയർ നമ്മൾ. കനവിലായി കേട്ടതാം ശബ്ദം. ഗ്ലോറിയ 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 ഗ്ലോറിയ. അകലെ അകലെ വാനിൽ ഉയരും ആഘാതത്തിൻ ആരവമെന്നേ. അകലെ അകലെ വാനിൽ ഉയരും ആഘാതത്തിൻ ആരവമെന്നേ. പതിയെ പൂവിൽ സിരകടിച്ചെത്തും മാലാഖബന്ധം പാടുവതെന്തേ? പതിയെ പൂവിൽ സിരകടിച്ചെത്തും മാലാഖബന്ധം പാടുവതെന്തേ? ഗ്ലോറിയ 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 ഗ്ലോറിയ. കുളിർ വീശുരാവിൽ മുതിരും നീകാരത്തിൻ ഉറവിടമെവിടെ? കുളിർ വീശുരാവിൽ മുതിരും നീകാരത്തിൻ ഉറവിടമെവിടെ? താരം നോക്കി കാഴ്ചയുമേന്തി മന്നറിൻ ശങ്കം പോകുവതെവിടെ? താരം നോക്കി കാഴ്ചയുമേന്തി മന്നറിൻ ശങ്കം പോകുവതെവിടെ? ഗ്ലോറിയ 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 ഗ്ലോറിയ. ദൂരെ ദൂരെ മുകിലിൻ മീതെ തെളിയും കനലായി ഉദിച്ചൊരു താരം. ദൂരെ ദൂരെ മുകിലിൻ മീതെ തെളിയും കനലായി ഉദിച്ചൊരു താരം. ബെത്ലഹേമിലെ പുൽക്കുടിൽ മേലെ നിറച്ചിരിയോടെ പൊളിയുവതെന്തേ? ബെത്ലഹേമിലെ പുൽക്കുടിൽ മേലെ നിറച്ചിരിയോടെ പൊളിയുവതെന്തേ? ലാലലാ 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 ലാലലാ
The scripture portion for this reading is taken from the Gospel according to Saint Matthew, chapter 2, verses 1 to 12. Matthew, chapter 2, verses 1 to 12. When Jesus was born in Bethlehem in Judea, during the days of King Herod, wise men from the east arrived in Jerusalem. They asked, "Where is the newborn King of the Jews? We saw the rising of his star in the east and have come to honor him." When Herod heard this, he was greatly disturbed, and with him all the people in Jerusalem. He called a meeting of all high-ranking priests and experts of the law and asked them where the Messiah was to be born. They told him, "In the town of Bethlehem in Judea, for this is what the prophet wrote, and you, Bethlehem, land of Judah, you are by no means the least among the leading cities of Judah. Far from you will come a leader, the one who is to shepherd my people Israel." So Herod called the wise men to a private meeting and found out from them the exact time when the star had appeared. Then he sent them to Bethlehem with the instruction, "Go and search carefully for the child. As soon as you have found him, report to me, so that I too may go and honor him." After the meeting with the king, they set out. The star that they had seen in the east went ahead of them and stopped over the place where the child was. The wise men were overjoyed on seeing the star again. They went into the house, and when they saw the child with Mary, his mother, they knelt down and worshipped him. They opened their treasure chest and offered to him their gifts of gold, frankincense, and myrrh. They were warned in a dream not to go back to Herod, so they returned to their home country by another way. Here ends the reading. Is he in yonder stall, at whose feet the shepherds fall? Is the Lord, oh wondrous story, is the Lord, the King of glory. At his feet we humbly fall, crown him, Lord of all. Who is he the people bless for his words of gentleness? Is the Lord, oh wondrous story, is the Lord, the King of glory. At his feet we humbly fall, crown him, Lord of all. Who is he who stands and weeps at the grave where Lazarus sleep? Is the Lord, oh wondrous story, is the Lord, the King of glory.
who is he? Praise in dark Gethsemane. Is the Lord who wondrous story? Is the Lord the King of glory? At his feet we humbly fall. Crown him, Lord of all. Who is he on yonder tree? Dies in grief and agony. Is the Lord who wondrous story? Is the Lord the King of glory? At his feet we humbly fall. Crown him, Lord of all. Who is he who from the grave comes to succor, help and save? 'Tis the Lord who wondrous story. 'Tis the Lord the King of glory. At his feet we humbly fall. Crown him, Lord of all. Who is he who from his throne rules through all the worlds alone? 'Tis the Lord who wondrous story. 'Tis the Lord the King of glory. At his feet we humbly fall. Crown him, Lord of all. Is the Lord who wondrous story? 'Tis the Lord the King of glory. At his feet we humbly fall. Crown him, Lord of all. படிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 1ஆவது அதிகாரம் திருவசனங்கள் 18 துவங்கி 25 முடிய. மத்தேயு 1ஆவது அதிகாரம் திருவசனங்கள் 18 முதல் 25 முடிய. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ
ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெறுமளவு அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்பதே. நேரம் பனித்தூவும் நேரம் தொழுவத்தில் வந்துதித்தார் இயேசு பாலன். பொன்னான நேரம் பனித்தூவும் நேரம் தொழுவத்தில் வந்துதித்தார் இயேசு பாலன். சஞ்சலம் பரந்தோடி போக பேரின்ப ரட்சிப்பை புவியெங்கும் சேர்க்க பிறந்து வந்தார், உலகை ஜெயிக்க வந்தார். அல்லேலூயா பாடுவோம், மீட்பரை வாழ்த்துவோம். அல்லேலூயா பாடுவோம், மீட்பரை வாழ்த்துவோம். பொன்னான நேரம் பனித்தூவும் நேரம் தொழுவத்தில் வந்துதித்தார் இயேசு பாலன். செய்திடவே வானவர் இயேசு பூவில் வந்தார், வல்லவர் வருகிறார், நம் மீட்பர் வருகிறார். வல்லவர் வருகிறார், நம் மீட்பர் வருகிறார். அல்லேலூயா பாடுவோம், மீட்பரை வாழ்த்துவோம். அல்லேலூயா பாடுவோம், மீட்பரை வாழ்த்துவோம். பொன்னான நேரம் பனித்தூவும் நேரம் தொழுவத்தில் வந்துதித்தார் இயேசு பாலன். வானமும் பூமியும் அண்டமும் படைத்து வேதத்தின் மொழியை பரப்பினாரே, இருளை அகற்ற
நம்மை ரட்சித்து நடத்துவார், இருளை அகற்றுவார், நம்மை ரட்சித்து நடத்துவார். அல்லேலூயா பாடுவோம், மீட்பரை வாழ்த்துவோம். அல்லேலூயா பாடுவோம், மீட்பரை வாழ்த்துவோம். பொன்னான நேரம் பனிதூவும் நேரம் தொழுவத்தில் வந்துதித்தார் இயேசு பாலன். பொன்னான நேரம் பனிதூவும் நேரம் தொழுவத்தில் வந்துதித்தார் இயேசு பாலன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் வசனங்கள் 1-9 முடிய. ஏசாயா 11வது அதிகாரம் வசனங்கள் 1-9 முடிய. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமையும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்றார் என்பவைகளை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக.
சொல்ல மெய் சீமன் சீருவெல்லை மலை கல்லூருத்த உள்ளணையிலே ஆதி புல்லணையிலே ஏதும் தண்ணீரில்லாத ஆதி மன்னூருவானா. எப்பொருள் மேலா நின்ற விற்பன நூலா ஆதி பொற்பர சீரப்பணிய அற்புதமாக ஆதி அற்புதமாக ஏதும் தண்ணீரில்லாத ஆதி மன்னூருவானா. ஆயர்கள் கூட உயர் ஞானிகள் தேட யூதராய என்றாலே ஏரோ தெய்யுமே வாட ஏரோ தெய்யுமே வாட ஏரோ தெய்யுமே ஏதும் தண்ணீரில்லாத ஆதி மன்னூருவானா. மன்னூருவானா ஆதி மன்னூருவானா ஏதும் தண்ணீரில்லாத ஆதி மன்னூருவானா. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பாடம் தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் திருவசனங்கள் 1 தொடங்கி 16 முடிய. யோவான் அதிகாரம் 1 திருவசனங்கள் 1 முதல் 14 முடிய. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதென்று அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாகி வந்தான். அவன் அந்த ஒளியை அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார். அவர் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பெறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
தமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவராய் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் நாம் மேல் கிருபை பெற்றோம் என்பதை படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பாடம் படித்து முடிந்தாயிற்று. இறைவன் எமக்கு மகிமை உண்டாவதாக. காட்சி கண்டே, அதில் புனித குழந்தை ஒன்று தூயில கண்டே, உள்ளடை காட்சி கண்டே. மன்னவரோ உயர் மறையவரோ, விண்ணவரோ இந்த மன்னவரோ, மன்னவரோ உயர் மறையவரோ, விண்ணவரோ இந்த மன்னவரோ, தாழ்மையாக இந்த தாரணியில் ஏழ்மையாய் பிறந்தவர் யார் இவரோ, தாழ்மையாக இந்த தாரணியில் ஏழ்மையாய் பிறந்தவர் யார் இவரோ, உள்ளடை காட்சி கண்டே. மாமரைநாதன் மாமரி மனிதனில் வந்தார், ஆனந்தம் மனுகுலநேசன் மாடடை தொழுவில் பிறந்தார், பேரின்பம் வானவர் போற்ற வேந்தரும் வியந்திட வந்தார், போற்றுவோம் வாழ்த்திடுவோமே வானகர் தூதர்கள் போன்றே. மாமரைநாதன் மாமரி மனிதனில் வந்தார், ஆனந்தம் மனுகுலநேசன் மாடடை தொழுவில் பிறந்தார், பேரின்பம் வானவர் போற்ற வேந்தரும் வியந்திட வந்தார், போற்றுவோம் வாழ்த்திடுவோமே வானகர் தூதர்கள் போன்றே. உள்ளடை காட்சி கண்டே, அது புனித குழந்தை ஒன்று தூயில கண்டே, உள்ளடை காட்சி கண்டே. வல்லமை தேவன் பார்மிக்க பாரினில் வந்தார், ஆனந்தம் தொல்லைகள் நீக்க தேவனை தொழுவில் பிறந்தார், பேரின்பம் எல்லே இல்லா அன்பினால் இன்மில வந்தார், போற்றுவோம் ஸ்தோத்தரிப்போமே தூய நல் தூதர்கள் போன்றே. வல்லமை தேவன் பார்மிக்க பாரினில் வந்தார், ஆனந்தம் தொல்லைகள் நீக்க தேவனை தொழுவில் பிறந்தார், பேரின்பம் எல்லே இல்லா அன்பினால் இன்மில வந்தார், போற்றுவோம் ஸ்தோத்தரிப்போமே தூய நல் தூதர்கள் போன்றே. உள்ளடை காட்சி கண்டே, அதில் புனித குழந்தை ஒன்று தூயில கண்டே, உள்ளடை காட்சி கண்டே. மன்னவரோ உயர் மறையவரோ, விண்ணவரோ இந்த மன்னவரோ,
பிறந்தவர் யார் இவரோ தாழ்மையாக இந்த தாரணியில் ஏழ்மையாய் பிறந்தவர் ரட்சகரே உள்ளனை காட்சி கண்டே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கிடவது. தந்தை, மைந்தன், தூய ஆவியானவருடைய அன்பும் அருளும் ஐக்கியமும் பெத்தலையில் பிறந்த பாலன் இயேசுனுடைய அருளும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இவர் சதா காலங்களின் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன்.